ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன் பென்டோஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை சிட்டியில் வந்து எப்போவுமே வந்து ஒரு மித்து ஒன்று இருக்குது. என்ன விஷயம்னா, நம்ம சவுத் சைடு மட்டுமே வந்து எப்போவுமே எல்லாருமே வளர்ச்சி எல்லாமே ஓஎம்ஆர் ஈசிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் சைடுன்னு சொல்லிட்டு சவுத் சைடு நிறைய வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னா, இதெல்லாம் வந்து ஓல்டு ட்ரெண்டு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த பக்கம் எல்லாமே வளர்ந்து நின்றுச்சு. ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் 2025 என்ன நடந்து கொண்டு இருக்குது உங்களுக்கே தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் ஜோன் தான் இப்போ சென்னை சிட்டிலே வந்து பிரம்மாண்டமாக நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. பூந்தமல்லியில் மெட்ரோ ஜங்ஷனாக இருக்கட்டும், ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு சுற்றி ஒரு 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வேற லெவலாக பூமாயின் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சைட்டை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம திருமழிசையில் இருக்கிற ஆர்ஆர் ரெசிடென்சியை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ஆர்ஆர் ரெசிடென்சி வேற லெவலாக ரெடி பண்ணிருக்காங்க. நிறைய விஷயம் வந்து போயினே இருக்குது. வாங்க, நான் உள்ளே போயிட்டு இதை வந்து நம்ம நார்மலாக டிஎஸ்எல்ஆர்லேயோ கோப்ரோலையோ வந்து படம் பிடிச்சி உங்களுக்கு காட்ட முடியாது. ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சைட் இது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வியூவில் வந்து உங்களுக்கு இந்த சைட்டை காட்டுறேன். பிடிச்ச இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சைட் இல்லை, எல்லா சைட்லேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் கிட்ஸ் ப்ளே ஏரியா அண்ட் பார்க்கு. எப்போவுமே வந்து எனக்கு இந்த மாதிரியான பீஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா ஜஸ்ட்டு நீங்கள் பிளாட் கூட புக் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு இந்த இடத்த வந்து பாருங்கள். ஏன்னா நான் ட்ரோன் வியூவில் பார்க்குறப்போ தான் எனக்கே வந்து தெரிஞ்சிச்சு, நார்மலாக பார்க்குறத விட மேலேருந்து பார்த்தா வேறு லெவலாக தெரியுது. அண்ட் இந்த பார்க் மட்டும் எனக்கு கொஞ்சம் யூனிக்காக தெரிஞ்சிச்சு. டிசைனிங்கே வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. உங்களுக்கும் பார்க் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாவ், சூப்பராக இருக்குல்ல? இங்கே பாருங்கள். வெயில் அடிக்கிற வெயிலுக்கு அண்ணன் வந்து புல்லுக்கெல்லாம் தண்ணி தெளிச்சுன்னு இருக்காரு. அப்படியே அந்த தண்ணியில் போயிட்டு நானும் நிற்கிறோன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ கண்ணாடி இப்படி கழட்டினேன்னு வச்சுக்கோங்க, கண் அப்படியே கூசுது. கண்ணு பாருங்கள் எவ்வளோ டயர்டாக இருக்குது. அதனால தான் நான் இந்த கண்ணாடியை போட்டுருக்கேன். யாரும் கலாய்க்க கூடாது, கண்ணாடிலாம் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறீங்க. நீங்களும் வெயில் டைமில் இல்லை, ஈவினிங் டைமில் நம்ம இந்த இடத்துல ஒரு பிளாட்டை வாங்கிட்டு இங்கே ஒரு இண்டிவிஜுவல் வில்லா கட்டிட்டு ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச உங்களோட வீட்டை கட்டிட்டு இந்த இடத்துல வந்து பீஸ்ஃபுல்லாக உட்காந்தா எப்படி இருக்கும் அப்படியே அதை ஃபீல் பண்ணி பாருங்கள். ஒரு 5 செகண்ட் உங்களுக்கு டைம் தரேன். ஓகே, ஃபீல் பண்ணிட்டீங்களா? ஃபீல் பண்ணால் மட்டும் போதாது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணணும். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா தான் இங்கே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃப்யூச்சருக்கு, உங்களோட ஃபேமிலிக்கு, உங்களோட குழந்தைகளுக்கான ஃப்யூச்சருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து அது அமையும். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் பாருங்கள், என்கொயரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து இதோட க்ரோத் தெரியும். இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற இடம் எல்லா விஷயங்களையும் பார்த்தா உங்களுக்கே வந்து க்ரோத் தெரியும். ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. அண்ட் தென் நான் ஒரு கேமராவில் வீடியோ எடுத்துருக்கேன். என்ன எடுக்கிறது வந்து நம்ம அண்ணன் தான் இந்த வீடியோ கேமராமேன். ஹாய்ண்ணா, ஹாய் சொல்லிடுங்க. அப்படியே எப்படா நீ வீடியோ எடுத்துன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணன் நினச்சிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது, நாங்கள் இதில் 100% ப்ரொஃபஷ்னல். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரிலாம் ஜாலியாக
ப்ளே பண்ணி. இது வந்து குழந்தைங்க விளையாடுற இடம் தான். நானும் ஒரு குழந்தைன்றனால ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். இங்கே என்னை யாரும் இப்போ கேட்க மாட்டாங்க, யாரும் என்னை பார்க்கல, அதனால் ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். இங்கே எனக்கு எப்போவுமே நம்ம விஐபி ஹவுசிங்கில் வந்து நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுப்பாங்க. அதில் எனக்கு எப்போவுமே பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான அம்யூனிட்டி என்னன்னா, எனக்கு பின்னாடி இருக்கு பாருங்க, இதுதான். இந்த சோலார் லைட்டு தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம வேலூர் சைட்டு பார்த்துருப்பீங்க, ப்ளூ ஹாரிசான். அதுலேயே வந்து எனக்கு இதுதான் பிடிக்கும், இதுலேயும் இதுதான் பிடிக்குது. உங்களுக்கு இந்த சைட்டில் எந்த அம்யூனிட்டிஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த ஃப்ளாட்டில் எந்தெந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணி இந்த வீடியோவில் எந்த பாயிண்டில் எந்த இடம் வந்து உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காம்பவுண்ட் வால், ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து காம்பவுண்ட் வால் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி காம்பவுண்ட் வாலே இல்லாத இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கின ஒருத்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த வகையில் எனக்கு வந்து அது தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நான் இல்லை, நம்ம ஃபேமிலியில் வந்து பிளாட் வாங்கியிருந்தாங்க எங்கள் அண்ணன். அந்த இடத்துல காம்பவுண்ட் வால் இல்லாததுனால ஒரு சில ஸ்ட்ரகிள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணார். அதனால் இது ஒரு குட் திங். ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம ஒரு பிளாட் வாங்குகிறோன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீட்டில் இருப்போம், ஒரு ஏரியாவில் இருப்போம், ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் நம்ம இந்த மாதிரி பிளாட் வந்து வாங்குவோம். நம்ம வீடு கட்டி வர்றதுக்கெலாம் கொஞ்சம் நாள் ஆகும். அப்போ வந்து ஒரு காம்பவுண்ட் வால், ஒரு 24/7 செக்யூரிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ அது ஒரு குட் திங். அது இல்லாதவங்களுக்கு தான் வந்து அதோட வலி புரியுன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் விஐபி ஹவுசிங் இன்னொரு பாயிண்ட் பாருங்கள், இன்னும் ஒர்க்கெல்லாம் வந்து பயங்கரமாக நடந்துகிட்டே இருக்குது. வேறு லெவலில் ஜேசிபிலாம் வச்சு பண்ணியிருக்காங்க. மண்ணெல்லாம் எடுக்கிறது, போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஜேசிபி இந்த மாதிரி வேலை செஞ்சாலே பிடிக்குமா, அதனால் நான் கொஞ்ச நேரம் அதை வேடிக்கை பார்த்துன்னு இருந்தேன். வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கையில் கேட்டிருந்தேன் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக பண்ணின்னு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரீ லான்ச் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிளாட் வேணுமோ அந்த பிளாட்டை வந்து நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். எல்லாமே லான்ச் ஆகி நிறைய விஷயங்கள் நடந்த பிறகு எந்தெந்த பிளாட்லாம் மிச்சம் இருக்கோ அதை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பிளாட்டை புக் பண்ணுங்கள்.